வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம், ஆனி மாதத்தில் 6ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், மாலை 6:28 வரை. அதன்பின் கேட்டை, திதி வளர்பறை திரையோதசி, காலை 7:42 வரை. அதன்பின் சதுர்தசி. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று கரிநாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 4 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்கள் இன்று சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். சற்று நிதானமாக இருக்க வேண்டும். யோசித்து எந்த செயலிலும் இறங்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பணவரவு உண்டு. பணம் வரும். கைக்கு பணம் வர வேண்டிய நாள். பணம் வரக்கூடிய நாள். நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியை குரு கடந்து செல்லக்கூடிய இந்த நேரத்தில் நிறையா மாற்றங்கள் ஏற்படும். அது எல்லாமே நல்ல மாற்றமாக தான் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன். இதுவும் ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பல காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இன்றைக்கி புதிய மனிதர்கள் யாரையோ நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. அவர்கள் சந்திப்பு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்கள் ராசிக்குள் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 5 கிரகம். இப்போது உங்களுக்கு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பேர் தான் இப்போது பரவலாக பேசப்படும். ப்ரமோஷனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்க போகிற நேரம். வெளிநாடு பயணம் ஏற்படும் சிலருக்கு. யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி இன்றைக்கி விருச்சகம் அப்படிங்கிற இடத்துல நீச்சமாக இருக்கார். நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பதால் வலுவாக இருப்பதாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா குரு பார்க்கும்போது சந்திரனுக்கு ஒரு வலிமை ஏற்படும். சந்திரன் குரு பார்வை எங்கு ஏற்பட்டாலோ அல்லது சேர்ந்தாலோ அது கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தை தான் செய்யும். குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவு ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது. நல்ல நாள். எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். தொழிலில் ஒரு முன்னேற்றம். வருமானம் சீராக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். சிறப்பான யோகமான நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரியன், ராசி அதிபதியும் 2 கிரகமும் சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் 3ஆம் இடமில்ல 11ஆம் இடத்தில் சிறப்பாக இருக்கார்கள். அது ஒரு பெரிய யோகம். 3 கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது, அதில் ராசி அதிபதியும் சூரியனாகிய ராசி அதிபதி இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகம். அதில் 2-11 தன லாபாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பதால் பணம் மழை பெய்ய போகிற நேரம் இது.
இப்போ நிறைய இடத்துல பரவலாக மழை பெய்யுது, உங்களுக்கு மட்டும் பணமழை பெய்யும். அது மாதிரியான ஒரு நேரம் இது. அதனால் வாய்ப்புகள் வரும், அதில் தவற விட்டுறக்கூடாது. பணத்தை சேமிக்க தெரிஞ்சுக்கணும். சேமித்து வைப்பதால் பின்னாடி அது நிறையா உதவும். இப்போவே உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய நேரம். ஒரு பயணம் மேற்கொண்டிருப்பீங்க, அந்த பயணத்தால் நன்மை ஏற்பட்டிருக்கக்கூடிய நாள். ஒரு பயணத்தால் நன்மை, இது போன்ற ஒரு காரியங்கள்லாம் சில பேர் ஈடுபட்டிருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது வெளியூருக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மூலம் ஆதாயம் வரும். புதிய கண்ட்ரீஸ்க்கெலாம் சில பேர் உங்களுடைய பொருட்கள் போய் சேரும். உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சி, அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து தனக்காரகனான குருவால் பார்க்கப்படுவதால் தன லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரம். சுப மங்கள காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரம். நிறைய விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளுவீங்க. நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க, கேட்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களோடு சேரக்கூடிய ஒரு நேரம் இது. சிறப்பான நாள். நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு ஏற்படும். வீடு, வண்டி, வாகனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஆதாயமும் ஏற்படும். சிலருக்கு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் 8 கிரகம் பலமாக அமர்ந்திருக்கார். அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு பேசுவதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கே அந்த பேச்சே சில பிரச்சனையை உண்டு பண்ணலாம். ராசியை சந்திரன் கடக்கக்கூடிய இந்த நேரம். அதனால் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடல்நிலையில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா 6 கிரகம் 6ஆம் இடத்திலும் 8 கிரகம் 8ஆம் இடத்திலும் ஆட்சி பெற்று இருப்பது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதனால் தெய்வ வழிபாடே சிறந்தது. உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது எப்பொழுதும் சிறப்பு. இன்றைய தினம் மிக சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். விபரீத ராஜயோகம் பெரிய யோகம் அது. அந்த மாதிரியான யோகங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். மற்றவருக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக உங்கள் கைக்கு அந்த விஷயம் வந்துடும். அது மாதிரி ஒரு நல்ல நேரம் இது. பதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு பட்டங்கள், பதவிகள், கௌரவ பதவிகள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேர் ஓடுறாங்க. முதல் நபர் தான் அவர் ஜெயிக்கணும். ஆனால் கடைசி நிமிஷம் அவருக்கு ஏதோ காலில் ஒரு சின்ன ஒரு காயம் காரணமாக அவர் ஒரு சின்ன ஜர்க்கு வாங்குறாரு. நீங்கள் ஜெயிச்சிட்றீங்க. அவர் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை நிறையா இருக்குது, ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்றீங்க. இந்த மாதிரி தான் சில யோகங்கள் வரும். மற்றவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது மாதிரியான நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் அமர்ந்திருப்பதால் திருமண யோகம் உண்டு. திருமண முயற்சி எடுப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். யோகமான நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ ப்ரமோஷனுக்கான நேரம். நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இப்போ குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக திருமண விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் நீங்களே இப்போ இடம் வாங்கி வீடு கட்டி அதில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. உங்கள் வேலையில் ஒரு மாற்றம், வேலையில் பதவி உயர்வு, நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். இந்த மாதிரி நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள், இது வரைக்கும் காணாத சில விஷயங்கள்லாம் இப்போது நன்மையாக நடக்கும். பல நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய நேரம். இன்றைக்கி நாளே யோகமான நாள். கும்பராசிக்காரர்களில் இப்போ கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். ட்வின்ஸ் பிறக்கும். இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இரட்டை குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு. ஆண் குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இப்போ இருக்குது. நீங்கள் போய் இப்போது செக் பண்ணி பாருங்கள் டாக்டர்கிட்ட. நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க.
அச்சீவ் ஆகிறதுக்கான நேரம். சகல கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு பயணம் ஏற்படக்கூடிய நேரம் இது. நிறைய பேர் இப்போ ஒரு வெளிநாடு டூர் போயிட்டு வருவாங்க கும்பராசிக்காரர்கள். கும்பராசியில் சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகம் கிடைக்கும். உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களால் உங்களுக்கு நன்மை. யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு 5க்குடைய கிரகம் 5க்குடைய கிரகம் இப்போது 9ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் அது ஒரு யோகம். அதனால் கொஞ்சம் சில கோயில் குளங்கள், தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரர்கள் பலருக்கு ஏற்படும். 4ஆம் இடத்தில் 4க்குடைய கிரகம் பலமாக அமர்ந்திருக்கார். இதுவும் ஒரு வித யோகம். 4ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் அமர்ந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் ஒரு சில நன்மையான சில விஷயத்தையும் செய்யும். கொஞ்சம் மத்தியம பலனுக்கான விஷயமும் நடக்கும். இருந்தாலும் அங்கே புதன் அமர்ந்திருப்பதால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது அவர்கள் யாராவது குழந்தைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல படிப்பு வரும். நீங்களே படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் படித்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை. எல்லோரும் படித்து முன்னேறாங்க, அதில் என்ன சார் மாற்றம் இருக்குது அப்படின்னா, வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். இப்போது இஷ்டப்பட்டு யாரும் படிக்கிறதில்ல, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல புது பாடங்களை தேர்ந்தெடுத்து, இதுதான் இனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இனி இந்த பாடத்தை தேர்ந்தெடுத்து படித்தால் நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த நல்ல வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள்.